بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وأنكحوا الأيام منكم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا تجوز العبد فقد استكمل نصف الدين فليتق الله في نصف الباقي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரைத்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெறுகிற மாதம் ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதம் என்ற உடனேயே நமக்கு பலருக்கும் நினைவுக்கு வருவது நம் சமூக மக்கள் நிறைய திருமணங்கள் நடத்தும் மாதம். ரமதானுக்கு பிறகு ஷவ்வால் மாதத்தில் தான் நிறைய திருமணங்கள் நடத்துகிறார்கள். அந்த திருமணம் என்பது பொழுது சொல்லும் பொழுது பணக்காரர்கள் ஏழைகள் என்று வித்தியாசம் இல்லாமல் நிறைய திருமணம், 6 நோம்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையெல்லாம் கொடுக்கிறது பார்ப்போம். இந்த ஷவ்வால் மாதத்துல நடைபெறுகிற திருமணங்கள் என்பது அது ஆரம்ப காலத்திலிருந்து ஷவ்வால் மாதத்தில் நிறைய திருமணம் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஆயிஷா அம்மாவுடைய திருமணம் ஷவ்வால் மாதத்தில் நடந்தது. நபி அவர்களுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் நடைபெற்ற திருமணம் ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது. குறிப்பாக ஏழை எளியோர் வீடுகளில் குமர்களை வைத்திருப்பவர்கள் நிறைய ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிக்கிறார்கள். காரணம், ரமதான் மாதத்துல நிறைய ஜகாத்து கொடுக்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஜகாத்து கொடுக்கிற ஆளை போய் அணுகி அல்லது பள்ளிவாசல்ல அறிவிப்பு செஞ்சு எப்படியே ஒரு வகையில நோன்பு கழிச்சு 6 நோன்பு கழிச்சு என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஹஜியார் நீங்க ஏதாவது என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, பள்ளிவாசல ஏதாவது அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு நிறைய ஏழை வீட்டில் இருப்பவர்கள் ரமதான் மாசத்துல நிறைய வசூல் செய்வாங்க தன் பிள்ளைய திருமணத்திற்காக. அதையெல்லாம் வசூல் செய்து 6 மாதம் கழிச்சு, அதாவது 6 நோன்பு கழிச்சு அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துறத பார்க்கலாம். பணக்காரங்களும் விதிவிலக்கல்ல ஷவ்வால் நிறைய திருமணம் நடத்துறாங்க. நம்ம சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, திருமணத்திற்காக உதவுதல் அது மார்க்கத்தின் பார்வையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே கவனிக்க தகுந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல திருமணத்தை பத்தி நிறைய தகவல்கள் சொல்றான். அதுல இப்படி ஒரு செய்தி: வஅன்கிஹுல் அயாமா மின்கும். உங்களில் யாருக்கேனும் மனம் முடிக்காமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மனம் முடித்து வையுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. கல்யாணம் முடிக்காம கல்யாண வயசு வந்த பிறகு இருந்தாங்கன்னா மனம் முடிக்க நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதாவது தாய் தகப்பனுக்கும் பொருந்தும், சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களுக்கும் பொருந்தும், சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் பொருந்தும். இப்படி எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த அறவரிக்குள்ள சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இதா தஜவ்வஸல் அப்து, ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சாச்சுன்னு சொன்னா ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுத்தி,
மார்க்கத்தின் பாதி அவர்களிடத்திலே பூரணமாகிவிட்டது, பாதி மார்க்கம் அவன்கிட்ட வந்துருச்சு. மீதமுள்ள மார்க்க முழுமனை அடைவதற்கு அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். ஒரு மனிதனுடைய முழுமையான மார்க்கத்தின் பாதி திருமணம் சரி செய்கிறது, மீதி பாதி இறையச்சம் சரி செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் எவ்வளவு அவசியம், அது நடத்தி வைக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை நபியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிறைய பேர் பணியாளரா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா, எப்ப பார்த்தாலும் ரசூல்லா வீட்டுல வந்து இருந்துக்குவார், ரசூல்லாவுடைய வாசல்ல இருந்து உட்கார்ந்துருவார். ரசூல்லா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும், நம்மளால என்ன நபிக்கு ஹிதுமத்து பணிவிட செய்ய முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா நேரமும் நபியை சுற்றியே வருவார். ரபியா ரலியல்லாஹு தஆலா வாலிப வயசு வந்துருச்சு. ரசூலுல்லா கேட்டாங்க, ரபியா கல்யாணம் முடிச்சிட்டியாவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லா ஒவ்வொரு ஆளை பார்த்து ஒவ்வொரு கேள்வி கேட்கிற பழக்கம் உண்டு. வாலிப வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்டால் நபி அவர்கள் நலம் விசாரித்தவுடன், சலாம் சொன்னவுடன் முதலில் கேட்கக்கூடிய கேள்வி கல்யாணம் முடிச்சிட்டியான்னு கேட்பான், எத்தனை பிள்ளைகன்னு கேட்பான். ஏன்னா வாலிப வயசுல கல்யாணம் முடிக்காம ஆண் பெண் இருப்பது தவறு என்று நபி அவர்கள் போதிக்கிறார். வாலிப வயசு வந்துட்டாலே கல்யாணம் முடிச்சுட்டு அது ஆணோ பொண்ணோ யாரா இருந்தாலும் சரி. இப்ப இந்த ரபியாட்ட கேக்குறாங்க, ரபியா கல்யாணம் முடிச்சாச்சான்னு கேட்டாங்க. அவரு சொல்றாரு, நானும் பரம ஏழை, காசு பணம் எல்லாம் பெருசா இல்ல, கல்யாணம் முடிக்கணும்னா மகர் கொடுக்கணும்ல, அந்த பெண் என்ன கேட்கிறாள் அந்த மகரா கொடுக்கணுமே, ஏன்னா அந்த வசதி எல்லாம் கிடையாது, அதனால எனக்கு கல்யாணம் வேணாங்கிற மாதிரி முடிவுல அப்படின்னு ரபியா சொன்னார். ஏப்பா வேணாங்கிற, ஒன்னும் வசதி இல்லை, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாச்சுன்னா மனைவி மக்களுக்கு சம்பாதிக்க உங்களை விட்டுட்டு வெளியே போற மாதிரி ஆகிடும், உங்களுடைய காலத்தை கழிச்சிடலாம், நான் முடிவுல இருக்கிறேன், அதனால எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னாரு. ரபியா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னிடத்திலே பணிவிடை செய்தால் அல்லாஹ் உனக்கு அருள் புரிவான் என்பது வேறு, ஆனால் உன்னுடைய திருமண வாழ்க்கை என்பது உனக்கு அவசியம். வாலிப பருவத்தில் இருக்கும் உனக்கு மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, சந்ததி தேவை, அதனால இப்படி எல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பொண்ணு பார்த்தாங்களே, பொண்ணு பார்த்து ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்யாணமும் முடித்து வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை பார்த்தாலே மனம் முடியுங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அவர்கள் மனம் முடிப்பதற்கு ஏதேனும் நம்மால் உதவி செய்ய முடியுமா என்று யோசித்து அந்த உதவியை அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்வார்கள் என்பதாக நபி அவர்களை வரலாற்றில் நிறைய சான்றுகள் உண்டு, நிறைய அது குறித்த தகவல்கள் நிறைய இருக்கிறது. இமாம் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது அறப்போராட்டத்திற்கு உதவுவதை விட, அடிமைகளை உரிமையிடுவதற்கு உதவுவதை விட, திருமணத்திற்கு உதவுவது அதை விட சிறப்புக்குரியது என்று இமாம் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக உதவுறது, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுவதெல்லாம் இருக்கட்டும், அதை விட ஒரு கல்யாணம் தேவை உள்ளவர்களுக்கு உதவு. காரணம் என்னவென்றால், கல்யாணம் முடித்த பிறகுதானே அவர்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகள் அறப்போராளிகளாக வருவார்கள், இறை நேசர்களாக வருவார்கள், மிகப்பெரிய ஆபீதுகளாக வருவார்கள். கல்யாணமே நடக்கவில்லை என்றால் இறை நேசர்கள் எங்கே வரப்போகிறார்கள்? மார்க்கத்திற்காக உழைக்கும் போராளிகள் எங்கே வரப்போகிறார்கள்? கல்யாணத்திற்கு பிறகுதானே இது எல்லாம் தேவையாக இருக்கிறது. அதனால் அறப்போராட்டத்திற்கு உதவுவதை விட திருமண தேவை நிலையிலே இருப்பவர்களுக்கு உதவுவதை சிறந்தது என்பதாக இமாம் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். அதாவது திருமணம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, திருமணம் நடத்தி வச்சுட்டோம்னு சொன்னா அறவரில் அதற்கு நன்மையை சொல்லிடலாம். நம்மளால் உதவி செய்து ஒருவருக்கு திருமணம் நடந்து அவர்கள் குழந்தை குற்றி பெற்றெடுத்தால் மொத்த நன்மை இவருக்கு கிடைச்சது. இவரு கல்யாணம் முடிச்சு வச்சார், ஒரு ஆளுக்கு 2-3 பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளைங்க பெரிய பெரிய ஆளுகளும் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க எவ்வளவு ஒசரத்துக்கு போனாலும் இவருக்கு அவர்களின் மூலம் சவாபம் உண்டு. அந்த சந்ததிகள் தலைக்க இவர் உதவி செய்வதால் அந்த சந்ததிகள் இருக்க இருக்க இவருக்கு நன்மை பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய சிறப்பிற்குரிய விவாதத்தாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக
நம்ம இடத்துல யாரும் பணியாளர்கள் இருந்தால் அந்த வாலிப வயசோடு இருக்கும்போது தம்பி கல்யாணம் முடிச்சாச்சா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லாத வசதியை நாம உண்டாக்கி கொடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சரி, அவர் கல்யாணம் முடிச்சவர் தான், பிள்ளை குட்டி பெற்றவர் தான், அவர் பிள்ளைக்கு மணமகனை தேடுறாருன்னு வைக்கிறேன். அப்ப நாம என்ன செய்யணும், நம்மகிட்ட அவர் உதவி கேட்கட்டும்னு முதலாளிமார்கள் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, வயசுக்கு வந்துருச்சு இல்ல, மாப்பிள்ளை தேடு, கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணு, என்னால் ஆனதை நான் தாரேன் அப்படின்னு முதலாளிமார்கள் நபியவர்கள் சொன்னதை போல் அந்த முதலாளிமார்கள் தன் பலியானருடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்யணும், அவ்வளவு உதவி செய்யணும். காரணம், ஒரு சந்ததி தலைக்க போகிறதா இல்லையா? ஒரு சந்ததி என்பது 1-2 பேரோட முடிஞ்சிருமா? நாம கல்யாணம் பண்ணி வச்சவங்க குழந்தை கொடுப்பாங்க, அது அடுத்த பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம், அடுத்த பிள்ளை பக்குவோம், அப்படியே சந்ததி போய்கிட்டே இருக்குமே. சந்ததி போக போக அதற்கான மொத்த சவாபை ரப்பு நமக்கு தருகிறானா இல்லையா? அதனாலதான் கல்யாணம் முடிப்பதற்காக உதவி தேடினால் அவர்கள் சரியான முறையில் தேடும் பொழுது அவர்களுக்கான உதவியை நாம் சரியாக செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. காசு பணத்தோட கல்யாணத்தின் உதவி இல்ல, அதையும் தாண்டியது கல்யாண உதவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெரிய பணக்கார பெண், குறைஷி பெண்ணு தான். அந்த அம்மா பெரிய பணக்காரியா இருந்தவங்க, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு தலாக் ஆகி அதன் பிறகு அந்த அம்மா இட்டாவெல்லாம் முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அதாவது மக்காவுல அபூ ஜஹல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழர், அதே போல முஆவியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு தோழர், இந்த 2 பேரும் என்னிடத்துல பெண் கேட்டு தூது அனுப்புகிறார்கள். அபூ ஜஹல் சொல்றாரு, ஃபாத்திமா நான் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன், முஆவியா சொல்றாரு, ஃபாத்திமா நான் உன்னைய கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு 2 பேரு பெண் கேட்டு தூது அனுப்புகிறார்களே, நான் யாரை மனம் முடித்துக் கொள்ள அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஆலோசனைக்கு வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா பின்த் கைஸ், அவங்க ஆலோசனைக்கு வர்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா சொன்னாங்க, ஃபாத்திமா பணக்கார பெண், ஏற்கனவே தலாக்கான பெண், அதையெல்லாம் உள்வாங்கி வச்சுக்கிட்டு சொன்னாங்க, அம்மா அபூ ஜஹல் ஃபதாயது அஸாஹு அன் ஆத்திகிஹி. அபூ ஜஹல்னு சொன்னல்லம்மா, அவர் யார் தெரியுமா? கல்யாணம் ஏற்கனவே முடிச்சவரு தான். ஆனா அவர் யாருன்னு கேட்டா, அதாவது கொஞ்சம் ஏதாவது பேசுனா எடுத்து பட்டார்னு அடிச்சு விடுவார். எப்படி குச்சியை எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார் அப்படின்னு நான் சொன்னாங்க. எதுக்கு அந்த கோபம் விடுவாரு, கொண்டாட்டியை பட்டுன்னு கை நீட்டி அடிச்சு விடுவாரு, அவர் முன்கோபிக்காரு. அதனால அபூ ஜஹல் உன்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தாரா, வேணாம் அவரை கல்யாணம் பண்ணாத, நீ அடி வாங்கி தாழ முடியாது அப்படின்ட்டார். அடுத்து சொன்னாங்க, அதாவது வாம்பல் முஆவியா, அதாவது முஆவியா யாருன்னு கேட்டா அவர் ஏழை, அவரு ஏழை, லா மால லஹு, உனக்கு செலவழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட காசு பணம் இல்லை, நீ பணக்கார பிள்ளை, அது இது அப்படி இப்படி வாங்கிட்டாங்கன்னு கேட்ப, அது எல்லாம் கொடுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி கிடையாது. அதனால முஆவியா பொண்ணு கேட்டாரா, வேணாம் அவரையும் கல்யாணம் பிடிக்காத. இன்கிஹி உஸாமா இப்னு ஸைத், நான் ஒரு ஆளை சொல்லட்டுமா, உஸாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, என்னுடைய வளர்ப்பு மகனின் மகன், அவரை கல்யாணம் முடிச்சுக்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா கொஞ்சம் யோசிச்சுச்சு, உஸாமாவையா நம்ம கல்யாணம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரு பரக்கத் அப்படின்னு அந்த அம்மா கல்யாணம் முடிச்சாங்க உஸாமாவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அம்மாவே பதிவு செய்து, உஸாமாவோடு நான் தன்னிகரற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன், ஒரு கண்ணியமான ஒரு தரமான வாழ்க்கை அவர் எனக்கு தர முடிஞ்சிச்சு, அது ரசூலுல்லாஹ் சொன்ன பரக்கத்து, ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த விதம் அப்படின்ட்டு அந்த அம்மா தான் அந்த ஹதீஸ் எல்லாம் அறிவிக்குது. அந்த அம்மாவே சொல்றாங்க, முஸ்லிம் நசாயில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்னன்னு கேட்டா, யாராவது பொண்ணு கேட்டு வந்தா அவங்க யாரு என்ன முழு விவரத்தையும் சொல்லிடுவாங்க. இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் வந்து, எங்க இன்னார் வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அல்லது இன்னார் வீட்டுல பொண்ணை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது அந்த குடும்பத்தை பத்தி தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டா உள்ளத உள்ளபடி சொல்லணும். அதுக்கு பேரு புறம் அல்ல. அந்த குடும்பத்தார்களை ஏற்றம்னா ஏற்றமா சொல்றது, குடும்பத்தார்கள் இறக்கம்னா இறக்கமா சொல்றது, அது தப்பே கிடையாது. அது ஒரு வகையான உதவியும் கூட, நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை பத்தி எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க, நீங்க வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடைபெற இருக்கிறதே அதற்கு முன்பே ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியாது ஒதுங்கி போ என்று சொல்வது அழகல்ல. உனக்கு என்ன தெரியுமோ அவர்களை பற்றி அந்த தகவல்களை ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரியாக சொல் என்று நபி அவர்கள் இங்கே கற்றுத் தருகிறார்கள். அதுவும் திருமணத்திற்கான உதவி என்று சொல்கிறார்கள். அதுக்கும் திருமணத்திற்கான உதவி. அந்த கல்யாணம் நடக்க போது அந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு நம்ம ஆலோசனை கேட்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டியதானே, நல்லதை சொல்ல வேண்டியதானே. அதிலும் குறிப்பாக முடிந்தவரை அந்த குடும்பத்தார்களுடைய சிறப்புகளை சொல்வது சிறப்பு. அந்த குடும்பமா அந்த மனுஷன் தொழுகையாளி, அந்த பிள்ளைக்கு ரொம்ப அதபானவங்க, ஒழுக்கமானவங்க, நல்லா இருக்கும், பரவாயில்ல, நல்ல குடும்பத்தை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதற்கு இது எல்லாம் திருமணத்திற்கான உதவின்னு எழுதுறாங்க. இது எல்லாம் திருமணத்திற்கான உதவி. வேறு விதமா அந்த வீட்டுலயா மோசமான குடும்பம், அயோக்கிய பயிலுவோம், திருட்டு பயிலுவோம் அப்படின்னு விமர்சனத்தை வச்சுட்டா அந்த வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. எந்த நல்ல மனுஷனும் போக மாட்டான் இல்லையா? அப்ப யதார்த்தத்தை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதை, அது திருமணத்திற்கான உதவி என்பதையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஒரு பாடமாக நடத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். முஸ்லிமிலே இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர் ரொம்ப குள்ளமா இருப்பார். அதே நேரத்துல கர்ரையன்னு பங்கரையா இருப்பார். பார்க்கறதுக்கு ஒரு மூக்கும் முடியுமா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எதுவுமே அவர்கிட்ட இருக்காது, எதுவுமே இருக்காது. கருப்பா இருப்பாரு, குள்ளமா இருப்பாரு, பங்கரையா இருப்பாரு. ஹதீஸ் இப்படியே வருது, அதாவது அருவருப்பான தோற்றத்தில் இருப்பார் அப்படின்னே வருது. ஆனால் ஈமானில் மிக ஒசந்தவர், ஈமான்ல மிக ஒசந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கபருக்குள் இறங்கி அந்த ஜனாசாவை வாங்கி அடக்கம் செய்த ஓரிரு நபர்கள் உண்டு. அதில் ஜுலைபிபும் ஒருவர். மிகப்பெரிய நபிக்கு நெருக்கமான மனிதர் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா. அவர் அந்த வாலிப வயசுல இருக்கும் பொழுது ரசூலா கேட்டாங்க, என்னப்பா ஜுலைபிப் கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டாங்க. அப்ப அவர் இதே மாதிரிதான் சொன்னாரு, நானும் காசு பணம் இல்லாத ஆளு, அழகு இல்லாத ஆளு, கண்ணன் கரேன்னு இருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன், எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பா யார சூழலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்னு சொல்ற? இல்லப்பா, உனக்கும் கல்யாணம் நடக்கணும், நீனு குழந்தை குட்டியெல்லாம் பெக்கணும், நீனு எல்லாத்தையும் போல வாழணும், நான் ஏற்பாடு செய்யறேன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரசூல்லா ஒரு வீட்டுக்கு தூள் அனுப்புனாங்க. எப்பா ஜுலைபிப ரசூலுல்லா உன் வீட்டு பொண்ணை கேக்குறாங்க, ஜுலைபு கல்யாணம் பண்றது கேக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா என் வீட்டுக்காரிட்ட மஷூரா பண்ணிட்டு சொல்லட்டுமான்ட்டார் அந்த தகப்பனார். நேரா மனைவிட்ட போனார். ரசூலுல்லா உன் மகளை, அதாவது நம்ம மகளை ஜுலைபிபுக்கு கேக்குறாங்க கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, மதீனாவுல எவ்வளவு பேர் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க, யாருக்குமே நான் கொடுக்கல. பொம்பளைங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கும் போல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். கல்யாணம் பண்ணி பல வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டுக்காரி அடிக்கடி சொல்ற வார்த்தை, உங்களை விட வா எத்தனை பேர் தெரியுமா என்னை மாப்பிளைக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க, அதையெல்லாம் விட்டு போட்டு சண்டால தகப்ப என்ன பெத்தவன் உங்க கையில புடிச்சு கொடுத்துட்டான், அவனுக்கு அவருக்கு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு மௌத்தா போன தகப்பு வரைக்கும் பெற்ற பொம்பளைங்க உண்டு இல்லையா? இது பெண்களுக்கே ஒரு இயற்கையான மரபு. அந்த அம்மா சொல்றாங்க அதே மாதிரி, அதாவது ஜுலைபிபுக்கா என் புள்ள மதீனாவுல எவ்வளவு பேரு பொண்ணு கேட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. ஜுலைபிபு கருப்பா, குள்ளமா, விகாரமா, பங்கரையா இருப்பாரு, அவருக்கு போய் என் பிள்ளைய கொடுக்கறதா? அதெல்லாம் முடியாது. எப்படி? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. இவரும் மனைவிய மறுத்து பேச முடியல. என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த உள்ள அறையில இருந்த சம்பந்தப்பட்ட பெண், அந்த வயசு பிள்ளை, குமரி பிள்ளை சொல்லுது, அத்துரீதுன அந்த ரத்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய சொல்லுக்கு நீங்கள் மாற்றம் செய்ய போகிறீர்களா? நபிக்கு இது எல்லாம் தெரியாதா? ஜுலைபிபு யாரு, நான் யாரும் தெரியாதா? ஏன் என்ன அவர் கேட்டு விட்டுருக்காங்கன்னு சொன்னா அதுல ஒரு நன்மை இருக்குமா இல்லையா? நீங்க பாட்டுக்கு அத்தா வேணாங்கிறீங்க, அம்மா வேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடுத்து சொல்லிச்சு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மரியாதையா அவரே எனக்கு கல்யாணம் பண்ணுவை அப்படின்னு அந்த பிள்ளையே சொல்லிடுச்சு. அந்த பிள்ளையே சொன்ன உடனே யோசிக்கிறாங்க, என்னது என் மகனை ஜுலைபிப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள, அப்ப ஏதோ ஒரு நன்மை இருக்கும் போல அப்படின்னு முடிவு பண்ணி நேரம் அந்த தரப்பினார் ரசூல்லாட்ட போனார். ரசூல்லாட்ட போய், யார ரசூலா, நீங்க சொன்ன ஜுலைபிபுக்கு எங்க மகளை நாங்க கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு திருப்தி தான், நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க நேரா சொல்லுங்கன்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி கத் ரதீதுஹு, ஜுலைபிபு விஷயத்துல நான் பொருந்தி கொள்கிறேன், உன் மகளை கொடு அப்படின்னா, உன் மகளை கொடுன்றாங்க.
அதே போல ஜுலைபீபி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பெண்ணோட நபி அவர்களே முன்னின்று திருமணம் நடத்தி தந்தார்கள். சில வருடங்கள் கடந்த பிறகு ஜுலைபீபி ஒரு போருக்கு போனார், போரில் இறந்து போய்விட்டார். அந்த பெண் விதவையாக இருந்தாலும் கூட அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவுடைய சிட்டியிலேயே ஜுலைபீபியினுடைய மனைவி செலவழிக்கிற மாதிரி யாரும் செலவழிச்சது கிடையாது. அந்த அம்மா மௌத்தா போற வரைக்கும் சீமாட்டியா வாழ்ந்தா, பெரிய பணக்காரியா வாழ்ந்தா. கல்யாணம் முடிச்சது யார? ஜுலைபீபி, அன்றாட காட்சி சொல்றோம்ல, அவரை கல்யாணம் முடிச்சிட்டு அந்த அம்மா சீமாட்டியா மௌத்தா போற வரைக்கும் மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்தார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத், முஸன்னஃப் அப்துர் ரஸாக், தஃப்சீர் இப்னு கஸீர், இப்படி எல்லா நூல்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. அப்போ ஒரு உருவத்தை பார்த்து அவன் குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாத அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது. அவன்கிட்ட படிப்பு இல்ல, அவன்கிட்ட பொண்ணை கொடுக்காத. அவன்கிட்ட படிப்பில்லை, அவன்கிட்ட பொண்ணை கொடுக்காத. அதை பிச்சைக்கார பையன் ஏழையா இருக்கான், அன்றாட காட்சியா இருக்கான், அவன்கிட்ட பொண்ணை கொடுக்காத. அதை அழகு இல்ல, விகாரமா இருக்கான், அவன்கிட்ட பொண்ணை கொடுக்காத அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்க, அது ஐயாவுல் ஜாஹிலிய்யாவின் பழக்கம். ஒருத்தட்ட பொண்ணை கொடுக்கறதுனால எப்படி யோசிக்கணும்னா, காசு பணத்தை படிப்பின் பின்புலத்தை முதல்ல பார்க்க கூடாது. முதல்ல பார்க்க வேண்டியது என்ன? ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி ஒழுக்கத்தை பார்க்கணும், தக்குவாவை பார்க்கணும், இறையச்சத்தை பார்க்கணும். ஜுலைபீபி ரலியல்லாஹு தஆலாவுடைய தக்குவா நபி அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. ஜுலைபீபியுடைய நடவடிக்கை நபி அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. அதனால் தான் ஜுலைபீபுக்கு அவர் குடும்பத்தாராக நின்று நபி அவர்கள் மனம் பிடித்து தந்தார்களா இல்லையா? அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னு கேட்டா, மாப்பிள்ளை 5 வேளை தொழுவாரா, மாப்பிள்ளை எதையாவது கரெக்டா ஹராம் ஹலால பேணி சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்மகிட்ட கேட்கிறாங்கன்னு வைங்களேன், இப்ப அந்த பையன் 5 வேளை தொழுகைய, ஒழுக்கமானவன், கண்ணியமா பெரியவங்கள்ட்ட கண்ணியமா நடந்து கொள்ளுவான், பெண்கள் விஷயத்துல ரொம்ப பேணுதலான பையன், அவன்கிட்ட நீ பொண்ணை கொடு, அவன் மனைவி மக்களை காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிக்கிறான். எப்படி? அவன் மனைவி மக்களை காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிப்பான். பிள்ளைகள் எல்லாம் அப்படி தெருவுல விட்டுற மாட்டான், மனைவியை தெருவுல விட்டுற மாட்டான் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுமா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதைதான் பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு யதார்த்த உலகத்துல காசு பணத்தை தான் பாக்குறான். மாப்பிள்ளை சாராயம் குடிப்பார், பரவாயில்ல. எப்படி? பரவாயில்ல, அவர் கை நிறைய சம்பாதிக்கிறார், ஐடில இருக்கார், அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கார், அவ்வளவு பெரிய சம்பாத்தியக்காரர், அவர் எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு நிறைய தாய் தப்பட்ட போயிருச்சு. கேட்கும் பொழுதே மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கிறான். சென்னைக்குள்ள சொந்த வீடு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அப்போ சொந்த வீடு வச்சிருக்கிற ஆளுதான் கல்யாணம் முடிக்கணும்னா அவங்க மட்டும்தான் ஒழுக்கத்தோட இருக்காங்களா? இப்படி எல்லாம் யோசிக்க தோணுதா இல்லையா? ஒழுக்கம் தான் கல்யாணத்திற்கான ஒரு வரமுறையை தவிர சொந்த வீடு, படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாம் அது இல்லைன்னு பார்க்க சொல்லுறேன். ஜுலைபீபி ரலியல்லாஹு எதுவுமே இல்லை, துனியாவுடைய எதுவுமே கிடையாது. ஆகிராவுடைய தக்குவா அவரிடத்தில் கொட்டி கிடந்ததை நபி அவர்கள் அவருக்காக ரெக்கமெண்டேஷன் செய்தார்களா இல்லையா? அப்போ ஆகிராவுடைய தன்மை இருக்கா? தக்குவா, இறையச்சம், ஒழுக்கம், ஹராம் ஹலால் பேணுதல், கண்ணியம், கட்டுப்பாடு, இது எல்லாம் இருந்தாலே போதும். அவருக்கு இங்க தாராளமா பொண்ணை கொடுக்கலாம். அவர்கள் செல்வ சீமாட்டியாக கண்ணியத்தோடு சிறப்போடு பிறர் பாராட்டும் விதத்தில் வாழ்வார்கள் என்பதாக இது போன்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு பாடமாகவே சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். இதுல இன்னொரு செய்தி, இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்துர்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய பணக்காரர். அவர் எப்ப வியாபாரத்திற்கு வெளியே போனார், மதீனா விட்டு வெளியே போனா ரசூலுல்லாஹ்ட்ட முதல்ல சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவரோட மதீனாவுடைய எல்லை வரை துவா செஞ்சு வழி அனுப்புவாங்க அப்துர்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹுக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் சம்பாதிக்கிறது தனக்கானது மட்டுமல்ல, அவர் சம்பாதிச்சதுல பல ஏழைகள் வாழ்ந்திருக்கிறார், பல நல்லறங்கள் தலைத்திருக்கிறது, நிறைய ஜிஹாதிற்கு அள்ளி தந்திருக்கிறார். ஏழை எளியவர் இவர் கேட்பவருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் பழக்கம் உள்ளவர், கிள்ளி கொடுப்பதல்ல, அள்ளி கொடுக்கும் பழக்கம் உள்ளவர். அப்படிப்பட்ட அந்த செல்வ சீமான் சம்பாதிக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் துவா செய்து வழி அனுப்பும் பழக்கம் உண்டு. ஒரு முறை வர்றார், யார சொல்ல, நான் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே, அப்படியா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஊருக்கு வெளியே வரைக்கும் வரல, பெருசா எல்லாம் ஒண்ணும் துவா செய்யல, அப்படியா நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு மட்டும் வீட்டுக்குள்ள இருந்தவாங்களே சொல்லிட்டான். இத கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஹுதைபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், உங்க வளமை வேறு விதமா இருக்க,
மாற்றமா இருக்கு. அப்துரமான் எப்ப பயணம் சொல்ல வந்தாலும் ஊருக்கு வெளியே வரைக்கும் போய் வழி அனுப்புவீங்க. இப்ப சிரியாவுக்கு போறேங்கிறாரு, நீங்க வீட்டு வாசல்ல இருந்து போயிட்டு வான்னு சொல்றீங்களே, விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான். உதயபேரலினான்னு கேட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒண்ணும் இல்லப்பா, இவர் சிரியாவை நோக்கி போகிறார், மீண்டும் வரமாட்டார். அவர் மீண்டு வரமாட்டார். அவருடைய ஆயுள் முடிய போகிறது, சிரியாவிலேயே முடிந்து விடும் என்பதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. என் உள்ளத்துல ரொம்ப துக்கம் அடைப்பதால் என்ன துவா செய்கிறது? போயிட்டு ரிட்டர்ன் வரமாட்டாரு அப்படிங்கிறதாக இருக்கு தகவல். என்ன துவா செய்கிறது? சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு கனத்த இதயத்தோடு நபி அவர்கள் சொன்னார். ஆனால் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியா போனார், சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதித்து முடித்தார். முடித்து விட்டு மிகுந்த லாபத்தோடு மதீனாவுக்குள் வருகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட தகவலை சொல்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். ஏன்னா ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் பொய் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வின் அறிவிப்பதால் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், உமா யன்திகு அனில் ஹவா. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் எதையும் பேசுவதில்லை. எதை பேசினாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் வந்த தகவலாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். அப்துர்ரஹ்மான் எப்படி சரியான முறையில மதீனாவுக்குள்ள வந்துட்டாரு, ரிட்டர்ன் வந்துட்டாரு, மௌத்தா போயிருவாருன்னு அல்லாஹ்வே சொன்னாருன்னு புரியலையே. ஹுதைபாவும் வந்துட்டாரு. யார சொல்லா மௌத்தா போவான்னு சொன்னீங்க, அழகா வந்து சேர்ந்துட்டாரே காசு பணத்தோட அப்படின்னு கேட்ட பொழுதுதான் பிறகு அப்துர்ரஹ்மான கூப்பிட்டாங்க. அப்துர்ரஹ்மான் இங்க வா, சிரியாவுல முதல்ல என்ன நடந்துச்சு அதை சொல்லுன்னு கேட்டாங்க. அவர் அங்க போனோம், இங்க வந்தோம், அந்த சரக்கு கொடுத்தோம், இந்த வியாபாரம் பார்த்தோம், எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தார். வரும்போது சொன்னாரு, நான் எப்ப சிரியா போனாலும் ஒரு வீட்டுல தங்குவேன், அந்த வீட்டுல விருந்தாளியா இருப்பேன், அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வர்ற பழக்கம். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் பொழுது எங்க வியாபார குழுவில ஒரு 5 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் கல்யாண வயசு, ஆனால் மகர் கொடுக்க முடியாம இருந்தாங்க. மகர் கொடுத்தாலே கல்யாணம் பண்ணணும். மகர் கொடுக்குற அளவுக்கு பொம்பளைங்க கேட்கிற காசு பணத்தை கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட்ட வசதி இல்லை. ஆனா எங்களோட பயணத்துல இருந்தாங்க. அந்த வீட்டுல நான் எப்போதும் தங்குற வீட்டுல இந்த வருஷம் 5 பொம்பளை பிள்ளைங்களும் இருந்தாங்க. அந்த வீடு ஏழ்மையான வீடு. நான் ஒரு முடிவு பண்ணேன், அந்த இளைஞர்களை கூப்பிட்டேன், மகர் காசு நான் தந்துடுறேன்ப்பா, பொம்பளை பிள்ளைகளை நானே அடையாளம் காட்டுறப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேன். சரி அப்படின்றாங்க. அந்த குடிசைக்கு குடும்பத்தார்கிட்ட போய் 5 மாப்பிள்ளைகள் ரெடியாக இருக்கிறார்கள், மகரோடு ரெடியாக இருக்கிறார்கள், உங்கள் பெண்ணை தர முடியுமா என்று கேட்டேன். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். உடனடியாக இந்த 5 வாலிபர்களிடத்திலே மகரை கொடுத்து அந்த குமரி பெண்களோடு கல்யாணம் முடித்து வைத்தேன். முடித்து வைத்த உடனேயே அந்த 5 ஜோடிகளும் இப்படி துவா செய்தார்கள், இறைவா எங்கள் மனவாழ்க்கைக்கு உதவி செய்த அப்துர் ரஹ்மானுக்கு நீ பரக்கத்து செய். எந்த அளவுக்கு என்றால் எங்கள் ஆயுளில் இருந்து வயதில் இருந்து எடுத்து அவருக்கு அன்பளிப்பாகத்தா என்பதாக துவா செய்து விட்டார்கள். அதுதான் நடந்தது என்று சொல்ல, அப்பொழுதுதான் அப்துர்ரஹ்மானுடைய வயது ஏன் கூடியது என்று யோசித்தார். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துர்ரஹ்மான் நீ சிரியாவுக்கு போன பொழுது அங்கிருந்து வரமாட்டாய், உன் வயது முடிந்து விட்டது என்பது கலா கதர், அதையும் தாண்டி இருக்கிறது என்றால் அந்த ஏழைகள் துவா செய்தார்களா இல்லையா? அவர்களின் வயது உனக்கு தரப்பட்டு இருக்கிறது. காரணம், ஒரு வயது வந்தவர்களுடைய திருமண தேவையை நீ பூர்த்தி பண்ணி தந்ததால் உனக்கு வயது கூடி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நபிமொழி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு மட்டுமல்ல, மொத்த சமூகத்திற்கும் பொருந்தும். திருமணத்திற்காக கஷ்டப்படுபவர்களை அணுகும் பொழுது அவர்களுக்கு நாம் ஏதேனும் கொடுக்க, அவர்கள் இப்படி ஏதேனும் துவா செய்தால் அந்த துவா கபூலாகும். அல்லாஹ் அந்த ஏழைகளின் துவாவை, திருமணத்திற்காக ஏங்கக்கூடிய குமர்களின் துவாவை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணடிப்பதில்லை. இறைவா நான் கல்யாணத்தின் வயதில் வந்த பிறகும் கஷ்டத்தோடு இருக்கிறேன், என்னார் உதவி செய்தார்கள், அதன் மூலம் என் திருமணம் நடக்க இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அந்த ஏழைகள் நமக்காக எதை கேட்டாலும் ரப்பு தருவான், எதை கேட்டாலும் தருவான். அது நம்முடைய வயது கூடவோ, நம்மளுடைய வாழ்வில் பறக்கத்தோ, ஒற்றுமையோடோ, நிம்மதியோடோ, நோய் இல்லாத வாழ்க்கைக்கோ எதை கேட்டாலும் அவர்கள் கேட்டதெல்லாம் நமக்காக கேட்டது கிடைக்கும் என்பதால் அந்த ஏழைப்பட்டவர்களுக்கு, அந்த குமர்கள் கரை சேருவதற்கு நம்மால் ஆனவரை ஏதேனும் ஒரு உதவி கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டும். அதில் மறுப்பு தெரிவிக்கவே கூடாது. ஏன்னா அது மிகப்பெரிய உபகாரம். பள்ளிவாச கட்டுறது, மதரசா கட்டுறது, அது இது அப்படிங்கிறதையும் தாண்டிய உபகாரம் இதுவெல்லாம். காரணம், ஒரு சந்ததி தலைக்க போகிறதா இல்லையா? சந்ததியில எத்தனை பேர் வரப்போகிறார்கள் தெரியாது. அந்த சந்ததியில இறைநேசர்கள் வரலாம், மார்க்க அறிஞர்கள் ஆரியங்கள் உருவாகலாம், மார்க்கத்துக்கு போராடும் போராளிகள் உருவாகலாம். அவர்கள் எல்லாம் உருவாகுவதற்கு நாம் தூக்கி எறியும் சில துட்டுகள் காரணமாக இருக்கும் என்றால் அதை விட சிறந்த இபாதத்து உலகில் உண்டா?
அதை விட சிறந்த இபாதத்தை அடையாளம் வேறு விதமாக காட்ட முடியுமா? அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருமணத்திற்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறார். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ், அதாவது நேர்வழி பெற்ற நீதத்திற்கு சொந்தக்காரரான 4 கலீஃபாக்களின் அந்த வழி வந்தவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவர்களிடத்துல ஈராக்கில் இருந்து சிரியா நோக்கி ஒரு கிழவியம்மாள் வருகிறார். கிழவியம்மாள் வந்து கேட்டால், யாரு இங்க கலீஃபா, இன்னாரு கலீஃபா அப்படின்னு விசாரிச்சு வீட்டுக்குள்ள போகும்பொழுது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் பார்த்துட்டு கேட்டாங்க, மஹாஜி துக்கி, ஏப்பா உன் தேவை என்ன, எந்த ஊர்ல இருந்து வர்றேன்? நான் ஈராக்ல இருந்து வர்றேன், உன் விஷயத்தை சொல்லு அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா சொன்னா, ஈராக்கு சிரியாவுல ரொம்ப தூரம், கலீஃபானா இங்க இருக்கிறாரு, என் வீடு வாசம் அங்க இருக்குது, எங்க வீட்டுக்காரர் மௌத்தா போயிட்டாரு, எனக்கு 5 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. எப்படி? அந்த அம்மா சொல்லுது, 5 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, யாரும் என் வீட்டுல பெண் கேட்டு வரல, யாரும் இதுவரைக்கும் எந்த பிள்ளையும் கேட்டு வரல. 5 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளையில மூத்த பிள்ளை சின்ன பிள்ளை எந்த பிள்ளையுமே யாருமே பெண் கேட்டு வரல, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலே கேக்குறாங்க, அதாவது 5 பிள்ளையும் யாருமே கேட்டு வரலையாமா, இத்தனை வயசு வந்துருச்சாமா அப்படின்னு கேட்ட உடனே ஜனாதிபதி அழுதாங்க. முதல்ல அந்த குடும்பத்தின் போது முதல்ல இறக்கப்பட்டு அழுகுறாங்க. அழுது தீர்த்து முடிச்ச உடனே இந்த பேனா மைக்கூட எல்லாம் எடுத்துட்டு வா தன் மனைவியிட்ட சொல்லி உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஈராக்கினுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதும் போது ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, அதாவது சும்மியா அக்பர் ஹுன்ன, எப்ப மூத்த மகளுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. மூத்த மகள் இதுன்னு சொன்ன உடனே ஒரு தொகையை எழுதுறாங்க. அடுத்து சின்ன மகளுக்கு என்ன சொல்லு, 3வது மகளுக்கு என்ன பேரு, இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பேரு வயசு எல்லாம் கேட்டு கேட்டு இவ்வளவு கொடு இவ்வளவு கொடு இவ்வளவு கொடுன்னு எழுதி ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் தேசத்தினுடைய ஆளுநரிடத்திலே கொடு, அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த அம்மா அங்க இருந்து புறப்பட்ட மாதங்கள் எல்லாம் கடந்து அந்த அம்மா ஈராக்கு வந்து ஆளுநரை போய் சந்திச்சு கடிதம் கொடுத்தா, அந்த கடிதத்தை படிச்சு பார்த்த உடனே ஆளுநர் சொன்ன வார்த்தை ரஹிமல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை முதல்ல சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அதாவது அவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும் சொல்ற வார்த்தை. ஆனா மக்களுக்கு புலக்கத்துல என்னதுக்கு அர்த்தம்? அவர் மௌத்தா போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த அம்மா உடனே அழுதுச்சு, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஜீவன் தான் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ், அவரும் மௌத்தா போயிட்டாரா? அவரும் மௌத்தா போயிட்டார் ரஹிமல்லான்னு சொல்றீங்களே, அப்ப அவரும் மௌத்தா போயிட்டாரா அப்படின்னு கேட்டு அடுத்து சொன்னாங்க, அதாவது ஷாஹித் ஹாதில் கிதாப், இந்த கடிதத்தை எழுதி தந்தவருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் சொல்லிட்டு அந்த அம்மா திரும்பும் போது, அம்மா எங்க போறீங்க வா, எங்க போறீங்க வா, போகாத, இந்த உதவி செய்யணும்னு கடிதத்துல போட்டிருக்கு, சொன்னவரு மௌத்தா போயிட்டாரு, பரவாயில்ல, அவர் ஸ்ரீதேவி, அவர் சொல்ல நான் இப்ப நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு எழுதி இருக்கோ அதை விட இன்னும் சிறப்பா தர்றேன், அதெல்லாம் வாங்கிட்டு போய் உன் பிள்ளைகளை நல்ல இடத்துல திருமணம் பேசி சிறப்பா முடிச்சு கொடு அப்படின்ட்டு அல்லாவது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஈராக்கின் ஆளுநர் சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் என்பதாக வரலாற்று நூல்களில் இது சம்பந்தப்பட்ட செய்திகள், இது போன்ற ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க, அல்லது கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க ஏதேனும் உதவின்னு தேடி வந்தா, அரசால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா இருந்தா முதல்ல அதை செய்யணும். நம்ம கையில இருந்து கொடுக்கறது அப்புறம். அரசு ரீதியாக உதவி செய்யற இடத்துல ஒருத்தர் தாசில்தார்னே வைங்களேன், தாசில்தார்ட்ட ஏழைகளுக்கு உதவி செய்யற அந்த பண்டுல இருந்து உதவி செய்யறதுக்கு சாத்தியப்படுதுன்னா அரசு ரீதியாக முதல்ல அரசு பணத்தை முதல்ல கொடுக்கணும். அரசு பணத்தை கொடுத்துட்டு அதன் பிறகுதான் தன்னுடைய பணத்தை கொடுக்கணும். காசு பணங்களை கொடுக்க முயற்சி பண்ணணும். சரி, அரசும் இல்ல அதிகாரியும் இல்ல, ஒரு கணவன் எல்லாரும் சொல்றாங்க அந்த ஹாஜியாட்ட போனா கிடைக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில அந்த குடும்பம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா அவங்களை முதல்ல உட்கார வச்சு அவங்களை கண்ணியப்படுத்தி அதன் பிறகு அவங்க குடும்ப பின்புலத்தை எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை சரியா கொடுக்கணும். இவற்றை வசதி இருக்கும் பட்சத்துல ஏதோ 10ஓட 11 அத்தோட நீ உண்ணுங்கிற மாதிரி ஒரு 200 ரூபாய் கொடு, ஒரு 100 ரூபாய் கொடு, ஒரு 1000 கொடு, ஒரு திருமணியை கொடு, அது வல்ல அழகல்ல. அப்படி செய்யக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்க்கணும். அந்த தகுதி நம்மகிட்ட இருந்தா ஒரே ஆளுக்கு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம், என்ன குறைஞ்சிட போறோம்? ஒரு கல்யாணம் நடத்திட்டு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அந்த அம்மா நிக்குது அப்படின்னா 4 லட்சத்தை கொடுத்து நாமளே நின்று தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எவ்வளவு பெரிய பறக்கத்தை. நான் ஒரு 20,000 தந்துடுறேன், நீ ஊருக்குள்ள போய் வசூல் பண்ணிக்க, பிச்சை எடுத்துக்க அப்படிங்கிறது எவ்வளவு தப்பான நிலை. வசதி இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் மார்க்கம் நமக்கு கத்துத்தரக்கூடிய பண்பு பழக்கம் என்பதாக பார்க்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா தன்னுடைய அன்பு மகள் பாத்திமா அம்மாவை அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, இன்னஹு லா புத்த லில் உருசி மின் வலீமா, எப்ப வலிமாவுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியான்னு கேட்டான். ஏப்பா நீ புது மாப்பிள்ளை தானே, கல்யாணம் முடிச்சாச்சுல, உனக்கு மகரை கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டேன், வலிமாவும் மேல கடமை இருக்கேப்பா, நீ ஏதாவது வலிமாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியான்னு கேட்டா அவற்றை ஒண்ணுமே இல்லை. இருந்ததை கொடுத்து மகள் கொடுத்துட்டாரு. வலிமா நடத்துறது சுன்னத்து, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல இந்த சைடுகளில் சொன்னாங்க, யார சூழல்லாம் அலிட்ட ஒண்ணும் இல்ல, நான் அவர் வலிமாவுக்காக நான் ஒரு ஆட்டை தருகிறேன் அப்படின்னு முதல்ல முந்தினார் சைடுகளிலான். சுத்தி இருந்த சஹாபாக்கெல்லாம் எழுந்தாங்க, ஆடு ரெடி ஆயிருச்சுல, நாங்க கோதுமையை தந்துடுறோம்ட்டாங்க. கோதுமையை தந்துடுறோம், அரைச்சு ரொட்டி சுட்டு அந்த ஆடை எடுத்து ஆணம் வச்சு அழகா வலிமா நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, அப்படிதான் அலி ரலியல்லாஹுடைய வலிமா நடந்தது என்பதாக இமாம் தபுரானி தன் நூலில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். நபி தோழர்களை பாருங்களேன், மகருக்கு உதவி செஞ்சவங்க உண்டு, வலிமாவுக்கு உதவி செய்தவர்களும் உண்டு. இதுதான் இங்க ஆச்சரியம். அலி ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கே வலிமாவுக்கு வழி இல்லைங்கிற பொழுது சஹாபாக்கள் தான் கொடுத்து உதவி பண்ணி இருக்கிறாங்க. அப்ப திருமண உதவி என்பது பரந்துபட்டதை, வலிமாவாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கலாம். இதை எல்லாத்தையும் முடிந்தவரை இந்த சமூகம் அந்த ஏழை குமர்கள் தங்காத அளவிற்கு, முடிந்தவரை அந்த ஏழை குமர்கள் வாழ்வை தேடி போகும் அளவிற்கு ஒரு பரந்துபட்ட உதவி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதே சொன்ன மார்க்கம் ஏழைகளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது, அதாவது மக்கள்கிட்ட பூரா வசூல் பண்ண இல்ல, பள்ளிவாசல வசூல் பண்ண, அந்த ஹாஜியாத்தை கேட்ட இந்த ஹாஜியாத்தை கேட்ட, எல்லாம் கொடுத்தாங்க, கல்யாணம் சொல்லி கேட்ட தந்துட்டாங்க. ஆனா அந்த காசை நீ எப்படி செலவு செய்யணுங்கிறதை மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. உன் விருப்பத்துக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய, வீண் விரயமாக செலவு செய்யக்கூடாது. பெரிய மண்டபம் பிடிக்கிறது, வாழை மரம், தோரணை, மஞ்சள், அது இது பட்டோட்டோமோ, பணக்காரனே தோத்துருவான் சில ஏழைகள் பண்ற சேட்டையில திருமண விஷயத்துல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ஏழை குசும்புன்னு சொல்லி. சில ஏழை குசுவை எங்க பார்க்கலாம், கல்யாண வீட்டுல பார்க்கலாம். இவனே ஊரு பூரா வசூல் பண்ணிருப்பான், ஆனா அவன் பண்ற படோடாவும் பந்தாவும் இருக்கு, பரம்பரை பணக்கார கப்புச்சுக்குன்னு ஆயிடுவான். இது மிகப்பெரிய தப்பு. ஏழைகள் வசூல் பண்ணி நீ உன் மகள் பேத்திமார்களுக்கு திருமணம் நடத்தினாலும் கூட மார்க்க வரமுறை என்னவோ அதோடுதான் இருக்கணும். புகாரில இப்படி ஒரு நபி பாடத்தின் தலைப்பாகவே இருக்கிறது, மன் அகபல் அம்வால் நாசி இல்திஃபிஹா, அதாவது மக்களிடத்தில் காசு பணங்களை எல்லாம் சேகரித்து அதை எவன் வீணடிப்பானோ அதாவது அல்தஃபஹுல்லா, அவனை அல்லாஹ் வீணடிக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்கு செலவழிப்பது அனைத்தும் வீண்வரையும், அனைத்தும் சீரழிப்பது. அப்படி காசு பணங்கள் வசூல் பண்ணி சீரழிக்க கூடாது. காசு பணங்களை எந்த நோக்கத்திற்காக மக்களிடத்தில் கேட்டு வசூல் செய்தார்களோ அந்த நோக்கத்தை, அந்த வரமுறைக்குள்ளாக அதை கொண்டு வர வேண்டுமே தவிர அதை தாண்டி செலவு செய்தால், உன்னை ரசூலுல்லாஹ் சொல்றபடி பார்த்தா நீ ஏழையா இருந்து வசூல் பண்ணி கல்யாணம் முடிக்கிற, நீ ஏழையாவே தான் இருக்க போறேன்னு அர்த்தம். நீ அல்ல உன்னை சீரழிக்க போறான்னு அர்த்தம். அப்போ காசு பணங்களை சீரழிக்க கூடாது. அதிலும் குறிப்பாக பிற மக்களிடத்தில் வாங்கிய காசு பணங்களை சீரழிக்கவே கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சீரழிக்கிறாங்க அர்த்தம் அல்ல, அதுவும் கூடாது. மக்களிடத்தில் யாசித்து வாங்கிய காசு பணத்தையும் சீரழிக்க கூடாது. அளவாக அந்த திருமணத்தை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தால் பல ஏழை குமர்கள் கரை சேருவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள்பாலிப்பானாக. நம் பகுதியில் இருக்கும் ஏழை குமர்கள் யார் என்று அறிந்து அவர்களுக்கு முறையாக உதவி செய்யும் பரந்த உள்ளத்தையும் பொருளாதாரத்தின் பலத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.